வணக்கம். மலையக மக்கள் தளபதி ஜே.கே. தாஸ். எம்மை அடிமைகளாக ஆட்சி செய்வரிடத்தில் மண்டியிட்டு வாழ்வது விட எம் இனத்திற்காக எம் மக்களின் உரிமைக்காக போராடி சாவது மேல் என்று அநேக தரம் எங்களுடைய ஐக்கிய சுதந்திர கட்சி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எம் மக்கள் 200 வருட காலமாக அதே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் லயத்து வாழ்க்கையிலே எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மே தினம் என்று சொல்லும் பொழுது இது உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிற மே தினம் அல்ல. எங்களுடைய இலங்கை தேசத்திலே நடக்கிற மே தினம் இது ஒரு அரசியல் மேடையாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய மக்களின் உரிமைக்காக, எங்களுடைய மக்களுடைய தேவைக்காக இங்கு எந்த ஒரு காரியங்களும் நடைபெறுவது இல்லை. இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த மே தினத்திற்கு பிறகாவது எங்களுடைய மக்களினுடைய உரிமைகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அடிமைகளாய் வாழ்கின்ற எங்களுடைய தோட்ட தொழிலாளர்கள் உரிமையாக வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஐக்கிய சுதந்திர கட்சி எப்பொழுதும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, எப்பொழுதுமே அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு காரியம், எம்மை அடிமைகளாக ஆட்சி செய்வரிடத்தில் மண்டியிட்டு வாழ்வதை விட எம்முடைய மக்களின் உரிமைக்காக போராட வேண்டும் என்பதே எங்களுடைய போராட்டம். 2015 நடந்தது. அதே போல் எங்களுடைய போராட்டம் 2018 நடந்தது. அதே போல் 2021 எங்களுடைய போராட்டம் நடந்தது. எங்கள் போராட்டமே எங்களுடைய தோட்ட தொழிலாளியினுடைய உரிமைக்காக தான். நாங்கள் அநேக தரம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறதும் எங்களுடைய எங்களுடைய உரிமைக்காக. எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய பொருளாதாரம், எங்களுடைய எதிர்காலத்தின் பிள்ளைகளுடைய கல்வி எல்லா விதத்திலும் உயர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தரமான கல்வி, பொருளாதாரம், எதிர்காலத்தை மாற்றுவதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நல்ல பிரஜை, நல்ல கிராமம், நல்ல நாடு இது எப்படி உருவாகும்? ஒரு நாடு உருவாக முன்பதாக ஒரு நல்ல கிராமத்தை உருவாக்க வேண்டும். நல்ல ஒரு கிராமம் உருவாக முன்பதாக ஒரு நல்ல பிரஜையை உருவாக்க வேண்டும். அந்த நல் பிரஜையை உருவாக்குவதுதான் என் ஐக்கிய சுதந்திர கட்சியின் நோக்கமாக இருக்கிறது. இந்த மே தினம் எங்களுடைய மக்களுடைய தொழிலாளர்களுடைய தினமாக இருக்கிறது. இந்த தொழிலாளர் தினத்திலே இந்த தொழிலாளர் தினத்தை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம். இந்த தொழிலாளர் தினத்திலே எங்களுடைய மக்களின் உரிமைக்காக நீங்கள் பேச வேண்டும். எங்களுடைய மக்கள் இதுவரை 200 வருடமாய் லயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது எங்களுடைய தாத்தா, எங்களுடைய தகப்பனார், நாங்கள் இன்னும் வருகின்ற பரம்பரையும் இதே லயத்திலே வாழும் என்றால் உங்களுடைய அரசியல் இதுவா? புதிதாக ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் கூறுகிற ஒரு வார்த்தை இதுதான். இதுவரை காலமாக எங்கள் மக்களை அநேக தலைவர்கள் ஏமாற்றினார்கள். உங்களுக்கு அதிகாரத்தையும் உங்களுக்கு பலத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் எம்முடைய மக்களினுடைய நிலைமையை மாற்றுவதற்கு. விதைத்தவன் மாண்டு போகலாம், விதைகள் மாண்டு போவதில்லை. எம்முடைய மலையகத்திலே தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளையாக விதைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விதை அநேகருக்கு பலன் கொடுக்க வேண்டும், எதிர்காலத்தை மாற்ற வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும், மலையக சொந்தங்கள் மாத்திரமல்ல, இலங்கையில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் ஐக்கிய சுதந்திர கட்சி தவிசாளர் ஜே.கே. தாஸ். நன்றி, வணக்கம். நம்ம யாராச்சும் அசப்பானா